வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். பல கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி இருப்பதாக கூறி சாதாரண தொழிலாளி ஒருவரின் வங்கி கணக்கு முடக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் டவுன் நாகல் பகுதியில் வசிக்கும் மகாலிங்கத்தின் மனைவி யசோதா அங்குள்ள தனியார் தொழிற்சாலையில் மாத சம்பளத்திற்கு வேலை செய்து வருகிறார். சம்பளத்தை எடுக்க கணவருடன் ஏடிஎம் சென்ற அவர் கணக்கில் போதிய பணம் இல்லை என காட்டப்பட்டதால் அதிர்ச்சியடைந்தார். அதைத் தொடர்ந்து அவர்கள் கணக்கு வைத்திருக்கும் தனியார் வங்கியில் காரணத்தை கேட்டபோது யசோதா பெயரில் 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி பதிவாகி இருப்பதாகவும் அதனால் வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருப்பதாகவும் வங்கி அதிகாரிகள் தெரிவித்தனர். அது மகாலிங்கம் யசோதா தம்பதிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜிஎஸ்டி தொடர்பான இந்த தவறான பதிவை சரிசெய்ய சென்னையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு வங்கி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் மாத சம்பளம் எடுத்து வாழும் யசோதா மற்றும் அவரது கணவர் தற்காலிகமாக பணம் எடுக்க வழியின்றி தவித்து வருகின்றனர். சாதாரண தொழிலாளியின் பெயரில் பல கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பாக்கி வருவது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது.